Hi friends, welcome to Nandini Cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய டேஸ்டான பருப்பு குழம்பு தான் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படினா ரொம்பவே நல்லது. இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கனா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 10-12 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இதில் ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 6 பூண்டு சேர்த்துக்கோங்க. இதில் நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருங்க. இப்போ இதில் அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பருப்பு வேகிறதுக்கு. அதனால இப்போ இதில் நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் நம்ம விட்டுறலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது பருப்பு வேகிற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நெய்யில் தாளிக்கும் போது பருப்பு ரொம்பவே மணமாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அடுத்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் இதில் 2 வத்தலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் 2 வத்தல் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேர்த்த அந்த வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ கடைசியாக இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சதை பருப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான பருப்பு குழம்பு தயாராகிருச்சு. இது நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சிட்டோம். இதை நீங்கள் சூடான சாதத்தோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம நெய்யில் தாளிச்சிருக்கிறதுனால ரொம்பவே மணமாகவும் இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் சத்தானதும் கூட. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை தூவி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.